இப்போ கற்பவை கற்றபின்னு ஒரு பகுதி மதிப்பீடு பகுதிக்கு கீழே மேலே உங்களுக்கு வந்து கற்பவை கற்றபின் அப்படிங்கிறத ஒரு பகுதி கொடுத்துருக்கு. நாம் இந்த பாடல் எது படித்தோமோ அதிலிருந்து ஒரு பொதுவான கேள்வி ஒன்று கேட்டு உங்களுடைய கற்பனையில் நீங்களாம் சுயமாக உங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு கற்பவை கற்றபின்னுங்கிற பகுதி கொடுத்து உங்ககிட்ட 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் படித்ததை வச்சு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அதில் முதல் கேள்வி, அறிவியல் ஆத்திசூடி பகுதியில் உங்களுக்கு பிடித்த அடியை எழுதி அதன் காரணத்தை கூறுக. அறிவியல் ஆத்திசூடி பகுதியில் உங்களுக்கு பிடித்த அடியை எழுதி அதன் காரணத்தை கூறுக. இதில் மொத்தமாக உங்களுக்கு அறிவியல் ஆத்திசூடியில் கொடுத்துருக்கிற அகர வரிசைப்படி கொடுத்துருக்கிற ஆத்திசூடி படிக்கட்டுமா? அதில் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். முதல்ல ஆத்திசூடி படிக்கிறேன். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். இதுதான் ஆத்திசூடி. இந்த ஆத்திசூடியில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் என்று கேள் என்ற அடி எனக்கு பிடித்துள்ளது. ஏன் என்று கேட்கும்போது அதற்கு கிடைக்கும் பதிலால் நமக்கு அறிவு கிடைக்கிறது. அறிவு ஒரு அனுபவமாகும். அனுபவம் மனிதர்களுக்கு ஒரு மருந்தாகும். அந்த அனுபவம் மனிதர்களுக்கு மருந்தாவதால் ஏன் என்று கேள் அப்படிங்கிற அந்த அறிவியல் ஆத்திசூடி அடி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் அறிவியல் சிந்தனை தூண்டும் முழக்கத் தொடர்கள் 5 உருவாக்குக. 5 கேட்டிருக்கிறாங்க. நான் இங்கே 2 உருவாக்கி கொடுத்துருக்குறேன். அந்த 2 முழக்கத் தொடர்கள் பார்ப்போம். சிந்திப்போம் சிந்திப்போம், அறிந்து அறிந்து சிந்திப்போம், ஆய்வோம் ஆய்வோம், அறிந்தவற்றை ஆய்வோம். இதே போல் முழக்கங்களை நீங்களும் சுயமாக சிந்தித்து நீங்கள் மற்றவங்க நண்பர்கள்கிட்ட சொல்லலாம், இல்லை வகுப்பில் சொல்லலாம். அடுத்ததான் குருவினா. இந்த குருவினாவில் முதல் கேள்வி, மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? அப்போ இந்த ஆத்திசூடி பாட்டில் எங்கே வந்திருக்கு அந்த பாட்டு? ஔடதமாம் அனுபவம். அப்போ மனிதர்களுக்கு ஔடதம்னா ஏற்கனவே மருந்துன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போது அனுபவம் தான் ஒரு மனிதர்களுக்கு மருந்து. அதுதான் வந்து நம்ம இங்கே பதிலாக எழுதணும். எப்படி எழுதணும்? மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது அனுபவம் ஆகும். இதுதான் குருவினா. குருவினாவில் ஒரு வரியிலேயே கூட ஒரு சொல்ல கூட நம்ம எழுதலாம். இருந்தாலும் ஒரு கேள்விக்கு பதில் எப்படி எழுதணும் அப்படின்னும் போது இந்த கேள்வியிலிருந்து இந்த மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது அனுபவம் ஆகும் அப்படின்னு எழுதணும்.